வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. நம்மளோட இந்த மஞ்சள் வேல் மாலை ஷோல டெய்லி 4 சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உலக கலைகள்ல உயிர் கலையாம் யோகா உடலையும் உயிரையும் நேர்கோட்டில் ஓட செய்யற ஒரு அறிவியல் கலை. அப்படிப்பட்ட கலையை எவ்வளவு ஈஸியா நம்மளோட இந்த செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பக்கமா பார்க்கக்கூடியது இந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸை எப்படி பேர்ன் பண்ணணும், எப்படி பேர்ன் பண்றது, அதுக்குள்ள பயிற்சிகள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு பயிற்சிகளாக நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தாராளமா இதை செய்யலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வஜ்ராசனம் போட்டு பழகணும். ஃபர்ஸ்ட் தண்டாசனால உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் வஜ்ராசனம், ஒரு கால் மடிச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு காலையும் இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சு வச்சுட்டு அந்த குதிக்காலில் இப்படி உட்காரணும். இது வஜ்ராசனம். இதுலயே உட்காந்து நம்ம பழகினா மட்டும்தான் இந்த சில பயிற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியும். இதுல ஒரு சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி வஜ்ராசனில் உட்காரும் போதும் சரி, இல்லை பத்மாசனா சுகாசனம் எதில் உட்காரும் போதுமே சரி, நம்மளை முதுகு தண்டு நல்லா நேராகவே வச்சுருக்கணும். இப்படி உட்காரும் போதே இந்த மாதிரி ஸ்லவுச் பண்ணி இப்படி உட்காரக்கூடாது. நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம். அதில் இப்போ இந்த காலை அப்படியே விரிக்க போகிறோம். இந்த விரல்கள் அதாவது நம்மளோட டோஸ் எல்லாமே சேர்ந்ததாக இருக்கும். இந்த கால் முட்டியை மட்டும் நம்ம அப்படியே நம்ம பிரித்து இப்படி வைக்க போகிறோம். இந்த மாதிரி பிரிக்க போகிறோம். ஆனால் பின்னாடி காலுமே சேர்ந்ததாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கைகள் ரெண்டுமே மேல் நோக்கி தூக்கிட்டு அதுக்கப்புறம் கையை மடக்கி நம்ம தலைக்கு பின்னாடி வைக்க போகிறோம். தலைக்கு பின்னாடி அப்படியே வச்சாலும் சரி, இல்லைன்னா கைகளை கோத்துட்டாலுமே சரி, கோத்துட்டு அப்படியே இப்படி வச்சுட்டு இப்போ அப்படியே சைடில் இப்படி பெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணும் போது நம்ம கைகள் இப்படி சுருக்கிடக்கூடாது. நல்லா அப்படி விரிச்சிட்டு நம்ம மார்பு படி நல்லா இப்படி விரிஞ்சிருக்கணும். அதுலேயே இப்படி பண்ணணும். மறுபடியும் இந்த ஆப்போசிட் சைட் இந்த மாதிரி மறுபடியும் பண்ணணும். இடத்துல இன்னொரு 2 முறை. நம்மளோட இந்த முட்டி இந்த எல்போ கீழே படலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் வைக்கும் போது படுது, சில பேருக்கு படாது. அந்த மாதிரி படலனாலுமே பரவாயில்ல. எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம தாராளமா செய்யலாம். தளர்த்திக்கலாம். இதுலயே வேற ஒரு வேரியேஷன் இருக்கு. என்னன்னா, நம்ம டோ இப்படி டக் பண்ணிக்கணும். அதாவது குதிக்கால் இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம அது உட்கார்ந்த மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் எழுந்த இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம குதிக்காலில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். உட்காந்துட்டு இது அதே மாதிரி தான் கைகள் இப்படி தலைக்கு பின்னாடி வச்சுட்டு இப்படி அப்படியே சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அது நம்ம அந்த மாதிரி உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கை ரொம்ப கீழே போகாது, ஓரளவுக்கு போனால் போதும். நல்லா முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு மாறு பகுதி நல்லா விரிச்சிட்டு அப்படியே நல்லா இப்படி சைடில் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவோம். இந்த மாதிரி உட்காந்து பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி வலது பக்கம் இடது வலது, இன்னும் ஒரு முறை இடது வலது. தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம 2வதா பண்ணோம் இல்லையா, அது ஒரு சில பேருக்கு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க முடியும். அதை பேலன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிட்டோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை பண்ணோம். இதுலயுமே நம்ம பண்ணும் போது நம்மளோட பெருவிரல் அதாவது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் வெயிட் நம்ம அதுல இருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணினா போகும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாம் நல்லாவே பர்ன் பண்ணி தரும். இது எத்தனை தடவை பண்ணணும்னா, ஒரு 6 தடவை பண்ணிட்டு இடது வலதுன்னு ஒரு டைம்னு வச்சுட்டு ஒரு 6 தடவை பண்ணிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 முறை இந்த மாதிரி ஒரு 3 செட்டு இல்லை 4 செட் அந்த மாதிரி கொஞ்சம் கிராஜுவலாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும்.
இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நமக்கு பல வகையான லாங்குவேஜஸ் தெரிஞ்சாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஒரு மாசா இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட மாசான லாங்குவேஜை இவங்க எப்படி ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஒரு அழகான சென்டென்சஸ் ஒரு அப்ஸ் அண்ட் டவுனோட நமக்கு காமிக்குது. அதாவது நிகழ்காலத்துல பேசுறது, இறந்த காலத்துல பேசுறது, எதிர்காலத்துல பேசக்கூடியது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது அந்த காலங்கள் தான் நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு, ஸோ இப்படியெல்லாம் பேசணும், இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அதையுமே கண்டினியூஸ்ல பேசக்கூடியது, பர்ஃபெக்ஷன்ல பேசக்கூடியது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல பேசக்கூடியது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கலாம், எப்படி பேசலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, என்ன ஒர்க் ஃபார்ம் என்ன ரூலாக இருந்தாலும் அந்த சென்டென்ஸை யார் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க, நம்மளுடைய ஆக்ஷன் தான் இல்லையா. அதாவது ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கிறவங்க, அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கவாக அழகாக ஒரு சென்டென்ஸை ஹைலைட் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுனோட காட்டுவாங்க. இந்த ஆக்ஷன் இப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத காட்டலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்ஷனை எப்படி கொண்டு வராங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கான டென்ஸில். ஸோ இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்புன்றதை சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் பார்த்தோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதில் verb form V1, V2, V3, V1 plus ing. அதாவது present, past participle அப்படிங்கிறதா. ஸோ என்ன அப்படின்னா ரைட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ ரைட்னா ஒரு சவாரி, ரைட், ரோட், ரிடன். ஸோ இதுதான் நமக்கு ஒர்க் ஃபார்ம். ரைட், ரோட், ரிடன்னா சவாரி, சவாரித்தேன், சவாரி செய்தான், அந்த மாதிரி. இதே வந்து ஐஎன்ஜியில் வரும்போது ரைடிங் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ரைட், ரோட், ரிடன் அண்ட் ரைடிங் அப்படிங்கிறது ஒர்க் ஃபார்ம். சப்ஜெக்ட் ஐவி, யூ, ஹி, ஷீ, தே, இட். சப்ஜெக்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்களோட ரூல். சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், சார் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணியாச்சு. யாருக்கு யார் சூட் ஆகுறாங்கன்னு பார்ப்போமா. I am, V வந்து R, ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மேஷன், அதாவது இவங்களுக்குலாம் இவங்க சூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. தென் எக்ஸாம்பிள், say they are riding bicycle. So அப்போ they are riding bicycle. மிதிவண்டி கொண்டு
ஸோ அவர்கள் மிதிவண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கொடுக்குறது. ஸோ தே ஆர் ரைடிங் பைசைக்கிள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ரைடிங் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டுறது, ஓட்டிக்கொண்டி. பைசைக்கிள் அப்படிங்கிறது தான் மிதிவண்டி. இங்கே தே அப்படின்னா மெனி, அதாவது மெனி பீப்புள், நிறைய பேர் அப்படிங்கிறது தான் தே. ஸோ அதனால அவர்கள், அதனால இங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி மெனி சொல்லலாம், இல்லை பெரியவங்களையும் சொல்லலாம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இவங்களை தான் ஒருத்தரை தான் குறிக்கணும்னா நமக்கு பெரியவங்களை வரும்போது கண்டிப்பாக அவர்கள் தானே சொல்லுவோம். ஸோ அப்போ அவர்கள்னு சொல்லக்கூடியது, இல்லை நிறைய பேர் வரும்போதும் நம்ம அவர்கள்னு சொல்லக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ரூல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரூலுக்கான அப்ரோப்ரியேட்டாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு ஆக்ஷன், இந்த இடத்துல ஆக்ஷனுங்கிறது என்னது, ரைடிங். இந்த ஆக்ஷனை எடுத்துட்டீங்க, தே ஆர் பைசைக்கிள் இருக்கு. தே ஆர் பைசைக்கிள்னு என்னது, தே ஆர் அவர்கள் இங்கே இருக்காங்க, பைசைக்கிள் இங்கே இருக்கு. ஓகே, 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. பைசைக்கிளை விற்கிறாங்களா, வாங்குறாங்களா, ஓட்டுறாங்களா, ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஸோ அப்போ அது என்ன அப்படிங்கிறத முன்னாடி நடுவில் சொல்லணும். ரைடிங்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதே வாங்குறாங்கன்னா பையிங், விற்கிறாங்கன்னா செல்லிங். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆக்ஷனை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் மட்டும்தான். இப்போ நான் ரைடிங்க்கு பதில் செல்லிங் போடுறேன்னா இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பைசைக்கிளில் வித்துக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சிச்சு. இதே பையிங் போட்டோன்னா பைசைக்கிளில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்கள், என்ன செயல்முறைகள் செய்கிறாங்கன்றது இந்த ஆக்ஷன், இந்த மீடியேட்டர் மட்டும்தான் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை கம்பைன் பண்ணியோ நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மற்றது எல்லாமே நமக்கு ஆஸ் யூஷுவலாக தான் இருக்கும், ஆஸ் யூஷுவல் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நம்ம கரெக்டாக அதில் உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ்லாம் எழுத முடியாதா மேம்? இன்ட்ராகேட்டிவ்ஸ் எழுத முடியும்னா தாராளமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவையும் இன்ட்ராகேட்டிவையும் சேர்த்து எழுதுவோம். இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்சஸ் தான். ஸோ விச் இஸ் ஃபார் பாசிட்டிவ் அப்படின்னாலே தெர் இஸ் நோ நாட் ஆர் தெர் இஸ் நோ கொஸ்டின் மார்க். ஸோ அதனால, அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு நாட்டோ இல்லை ஒரு கேள்விகளோ கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளான ஒரு பதில் இது மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நான் உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இது வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த செக்மெண்ட் மூலமா தெரிஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு என்ன புது விஷயம் பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். புழு அப்படின்னு சொன்னதுமே இந்த மண்புழுவா இருக்கட்டும், நம்ம செடியிலெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மண்புழுலாம் வருது. இந்த புழுக்களுக்கெல்லாம் தன்னுடைய உடம்ப மறுபடியும் அதோடைய உறுப்புகளை வளர வைக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இந்த புழுவை சொல்ல போனோம்னா அதுக்கும் தேவையான அளவுக்கு உறுப்புகள்லாம் உடல்ல இருக்கும் இல்லையா? அந்த உடலை இப்போ ஒருவேளை நம்ம வாழை மட்டும் கட் பண்றோம் அப்படின்னா அந்த வால் மட்டும் வளரும் எல்லா புழு வகையிலையும். அதுலயும் ஃபிளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான புழுக்கள்ல மட்டும் நீங்க ஹோல் பாடியை 2ஆ வெட்டினா கூட அந்த ரெண்டுமே மறுபடியும் உயிர் பிரிச்சு தனித்தனி உயிரா வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை வளர்ற வகையில அது ரெண்டுமே தனித்தனி புழுக்களா தான் இருக்குமா. இந்த மாதிரியான வகைகள்ல இந்த பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எப்படி நம்மளுடைய பள்ளி எல்லாம் வீட்டில் இருக்கிறத பாக்குறோமோ அந்த பள்ளியுடைய வால்லாம் கட்டாயினாலும் திரும்ப வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஆனா எல்லா புழுக்களுக்குமே வால் பகுதி வளரும், இந்த பிளாட்ஃபார்முக்கு மட்டும் டோட்டல் பாடியுமே வளரும். நம்ம பாடியில வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம உடல்ல 60% தண்ணீரால் ஆனது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எடுத்தோம்னா அதுல இருந்து ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வரும். நம்மளுடைய ரத்தத்துல இருந்து தனியா நீர்கள் வரும். இப்படி நம்மளுடைய உடலை எங்க பிரிச்சாலும் 60% அதுல தண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நீர் சத்து எப்படி குறையுது, அப்படி எப்படி குறைய நம்ம ஏத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதான் 60% இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த 60%ல இருந்து ஒரு 50% நம்மளுடைய டெட்லைனா இருந்துச்சுன்னா அது குறைய நம்மளுடைய பாடி நமக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மெக்கானிசம் எல்லாமே ஒரு அலர்ட் சிஸ்டமா இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாடியில ஒர்க் ஆகுது. அதனாலதான் நமக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம பாடி ரொம்ப தெளிவா சொல்லும். 1912 பிரான்ஸ் அப்படின்ற ஒருத்தர் நம்ம பாடியில ஒட்டுற மாதிரியான ஒரு சூட்டை ரெடி பண்ணா இதை வச்சு நம்மளால பறக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு சூட் நம்மளுடைய பாடியில எப்பவுமே இருக்கலாம் அப்படின்னு.
உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேளை ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ணுற பைலட்ஸ் எல்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படின்னா அந்த டைமில் பேராஷூட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, பட் அவங்களால சரியான திசையில் போக முடியாது, கரெக்டாக லேண்ட் மட்டும் தான் ஆக முடியும். ஆனால் இந்த ஒரு இன்னோவேஷனை வச்சு அவங்களால எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி போக முடியும் ஒரு லிமிட் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதை டெஸ்ட் பண்ணால் டெஃபினட்டாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்லையே நிறைய மாடல்ஸை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை டெஸ்ட்டும் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவரே எய்ஃபில் டவர் மேலே ஏறி நின்று அந்த டவர்லேருந்து அப்படியே குதிச்சிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அவர் வேலை செஞ்சு வச்சுருந்த அந்த சூட் ஒர்க் ஆகவே இல்லை, அதனால் அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே டெமாலிஷும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த பேட்டன்ட்டை யாருமே எடுத்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சீஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவர் நிறைய பரிசோதனை பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டன்ட்டாக ரெடி பண்ணி வச்சிருந்தாருன்னா இந்நேரம் எல்லார் கையிலையும் ஒரு சூட் இருந்திருக்குமோ என்னமோ. ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படிதான் ஆர்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டால்ஃபின் இருக்கு. இந்த டால்ஃபின் ஏனே தெரியலங்க, இறந்து போன ஆக்டோபஸ் எல்லாம் எடுத்து அதோடைய தலையில ஹேட் மாதிரி வச்சுக்குமா. சயின்டிஸ்டும் ஏன்டா இது வைக்குது, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பொதுவாக ஹியூமன்ஸ் எல்லாம் ஹேட் யூஸ் பண்றாங்கன்னா வெளியில வெயில் அடிக்கும், அந்த வெயில நமக்கு கொஞ்சம் நெல் கிடைக்கும் நம்மளுடைய முகத்துக்கு, அதனால ஹேட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஓரளவுக்கு நம்ம மலையில இருந்தெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹேட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டால்ஃபினான ஆர்கஸ்லாம் எதனால அந்த இறந்து போன ஃபிஷஸ்லாம் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்னுமே புரியாம தான் இருக்கு. ஒருவேளை தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுக்காக இந்த வேலைலாம் பண்ணுதா அப்படின்னு கூட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலைப்பாம்புகள், அதாவது பைத்தான்ஸ், நம்ம அனகோண்டாலாம் படம் பார்க்கும்போது எப்படிப்பா ஒரு மனிதன் அப்படியே முழுங்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருப்போம். சரி, இது நிஜமாவே நடக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது எங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு லேடியை அப்படியே விழுங்கியிருக்கு. அதுக்கப்புறம் என்னடா இந்த பாம்பு ரொம்ப பெருசாக ஊந்துக்கிட்டே போதே அப்படின்னு அங்கே போன நிறைய மலைவாழ் மக்கள்லாம் அறுத்து பார்ப்போன்னு அறுத்தா அதுலேருந்து ஒரு லேடியே வெளியெடுத்தாங்க. அப்படிதான் ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன், ஆனால் அது விழுங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுறது இறந்து போன இரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட வகையில் தான் அதை அவசரத்தில் விழுங்கிடும். ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதால் ரொம்ப சீக்கிரமாக ஊர்ந்தெல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அப்படி ஒரு வேளை கஷ்டப்பட்டுச்சுன்னா அது அங்கேயே அதை கக்கிட்டு மறுபடியும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது நடக்கிறது அப்படின்றது 1,00,000 மட்டும்தான் சான்ஸ். ஆனா அந்த 1%லயே அந்த லேடி போய் மாட்டிருக்காங்க. இதனாலதான் சயின்டிஸ்ட் எல்லாம் ப்ரூவ் பண்றாங்க அனகோண்டா மாதிரியான பாம்புகள் இருக்கு, ஆனா அது விழுங்குறது அப்படின்றது ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மனிதர்களை விழுங்குறது தான் ரேர் கண்டிஷன். மித்தப்படி சின்ன சின்ன ஐட்டம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் விழுங்கி ஜாலியா அது சாப்பிடும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjal Velmali team.